கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 103ஆம் சங்கீதத்திலே 3வது வசனம். நான் பார்க்கும் பொழுது நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு தெரிந்த வசனம்தான். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் மன்னிக்காத தேவன் அல்ல, ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற ஒரு தேவன். ஏன்னா ஆண்டவரை குறித்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேலே அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் அப்படின்னு சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாதபடி, நம்மளை தண்டியாதபடிக்கு அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால அவர் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களை அவர் குணமாக்குற ஒரு தேவன், நம்முடைய நோய்களை குணமாக்குற தேவன். ஆகவே முதலாவது நம்முடைய வியாதி குணமாவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடப்பதற்கு முதலாவது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்குது. நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வதற்கு, நம்முடைய வியாதிகளை குணமாக்குவதற்கு நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய பாவங்களை கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு அதாவது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு நினைச்சார். அதுக்கு எல்லை இல்லை, தேவனால் தான் எல்லை உண்டு. அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை தேவன் அப்புறப்படுத்தினார். அவர் அப்புறப்படுத்த மாத்திரம் நம்முடைய நோய்களை அவர் குணமாக்குகிறார், நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிறார். குணமாக்குற தேவன் 4வது வசனத்தில் உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். அப்போது 2வது நோய்களை குணமாக்குறது மாத்திரமல்ல, நம்முடைய பிராணனை நம்முடைய ஜீவனை எல்லா விதமான அழிவுக்கும் நம்மை விலைக்கு கிருபையினால இரக்கங்களால் அவர் நினைச்சார் முடிசூட்டுகிறார். அப்போ உண்மையாகவே நம்ம பாவத்தில் அக்கிரமத்திலே நம்ம நிலைத்திருப்போமானால் நம்முடைய வியாதி நம்மை விட்டு நீங்கி இருக்காது, நாம் அழிவுக்கு ஏதுவாகவே நம்ம காணப்பட்டிருப்போம். ஆனால் தேவன் கிருபையினால் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வியாதிகளை குணமாக்கி அழிவுக்கு ஏதுவாக இருந்த நம்முடைய ஜீவனை நம்முடைய பிராணனை அவர் நம்மளை மீட்டு ஆண்டவர் கிருபையினால் இரக்கத்தினால் நம்மளை அவர் முடிசூட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 3வது வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தில் நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்போ 3வதாக நன்மையினாலே தேவன் நம்மளை திருப்திப்படுத்துகிறார். 3வது, இதுவரைக்கும் நம்ம திருப்தி இல்லாமல் இருந்தோம், பாவத்திலே அக்கிரமத்தில் இருந்ததுனால நம்ம திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இப்போ தேவன் நம்மளை திருப்திப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது அதாவது மறுபடியும் தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிறார், மறுபடியும் நம்மளை பலப்படுத்துகிறார், மறுபடியும் தேவன் இழந்து போன எல்லாவற்றையும் நினைச்சார் திரும்ப தருகிறார். அதாவது இழந்து போன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இழந்து போன பலனாக இருந்தாலும், இழந்து போன பொருளாதாரமாக இருந்தாலும், நம்ம எதை கடந்த நாட்களில் பாவத்தினால அக்கிரமத்தினால நம்ம இழந்து போனோமோ அதை தேவன் திரும்ப தந்து மறுபடியும் அவர் நம்மளை வாழ வைக்கிறார், நம்மளை பயன்படுத்துகிறார், நம்மளை பிரயோஜனப்படுத்துகிறார், நம்மளை உயர்த்துகிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ உண்மையாகவே இந்த நன்மைகளுக்கெல்லாம் தடை எல்லாமே நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தான். ஆனால் தேவன் கிருபையினால் நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய பாவங்களை மன்னித்து உண்மையாகவே நம்முடைய பிராணனை நம்முடைய ஜீவனை அழிவுக்கு விலைக்கு கிருபையினால் இரக்கத்தினால முடிசூட்டுகிறது மாத்திரமல்ல, தேவன் நன்மையினால் நம்மளை திருப்திப்படுத்தி இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் நமக்கு தருகிறார். தந்து தேவன் நம்மளை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் மன்னிக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த நாட்களே கர்த்தர் உங்களை
அதிகமாய் அவர் ஆசீர்வதிப்பார். இழந்து போன வாழ்க்கை, இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன இன்னும் அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவன் மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தந்து மறுபடியும் உங்களை வாழ வைப்பார், உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராமே, இந்த நாட்கள் எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிற தேவன், கிருபையினாலே உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கி ஆண்டவரே, எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி ஆண்டவரே நாட்களிலே நன்மையினால் திருப்திப்படுத்தி நாங்கள் இழந்து போன வாழ்க்கை, இழந்து போனதான பலன், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன கிருபையின் வரங்களை மறுபடியும் தருகிற தேவன், இழந்து போன பொருளாதாரத்தை ஆண்டவரை, இன்னும் இழந்து போன அநேக காரியங்களை ஆண்டவரை மறுபடியும் தந்து மறுபடியும் எங்களை வாழ வைக்கிறவர், மறுபடியும் எங்களை பயன்படுத்துகிறவர், எங்களை பிரயோஜனப்படுத்துகிறவர், நீர் உயர்த்துகிற தேவன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.